ஏசிஎல் டியரை இக்னோர் பண்ணலாமா அப்படின்னா டெஃபினெட்லி நோன்னு தான் சொல்லுவாங்க. வலி குறைஞ்சிருச்சு சரியாகிடும்னு நினைக்கிறீங்கன்னா ஏசிஎல் டியர் தானாவே ஹீல் ஆகாது. ஏசிஎல் டியரை கவனிக்காம விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இன்ஸ்டபிலிட்டி, அதாவது நடக்கும்போது திரும்பும் போதெல்லாம் இந்த நீ கிவ் அவே, அதாவது பக்கிள் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம மெனிஸ்கஸ் டேமேஜ், நீ உள்ள இருக்கிற இந்த கார்டிலேஜ் சீக்கிரமா டேமேஜ் ஆகிட்டே வரும். ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ், சின்ன வயசுலயே இந்த ஜாயிண்ட் வியர் அண்ட் டியர் ரொம்ப அதிகமாகிடும். பிளஸ் மசில் வீக்னஸ், தை மசில்ஸ் மெதுவா பலம் குறைஞ்சிட்டே வரும். ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பிசியோதெரபில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பிளஸ் பிரேசிங் மூலமா நீ ஸ்ட்ரென்த் பிளஸ் கண்ட்ரோல இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்லெட்ஸ், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஜம்பிங், ரன்னிங் இருந்துகிட்டே இருந்தா நீ ஸ்டெபிலிட்டியை ஃபுல்லா ரீஸ்டோர் பண்றதுக்கு சர்ஜரி கண்டிப்பா தேவைப்படும். இந்த பார்ஷியல் ஏசிஎல் டியர் சில டைம் பிசியோ பிளஸ் அட்வான்ஸ்ட் ரீஹாப்க்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகும். கம்ப்ளீட் டியர் இருந்தா ஆர்த்தோபீடிக் பிளஸ் பிசியோதெரபிஸ்ட் எவல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்லி டயக்னோசிஸ் பிளஸ் ரைட் ரீஹாப் இருந்தா ஃபியூச்சர் நீ ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நீ பெயின், டிஸ்கம்ஃபர்ட், இன்ஸ்டபிலிட்டி இருந்தா டிலே பண்ணாம உங்க பிசியோவை கன்சல்ட் பண்ணுங்க. ஃபாலோ அட் பிசியோ முரளிகிருஷ்ணன். இந்த வீடியோவை உங்க நீ பெயின் இருக்க ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.